தற்போதைய அண்மை செய்தி, பாபர் மசூதி இடிப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நாம் ரயில் நிலையத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், போலீசாரோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரயில் நிலையங்கள் மற்றும் அனைத்து பேருந்து நிலையங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்துல 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு பலத்த சோதனைக்கு பிறகு பயணிகள் ரயில் நிலையத்திற்குள்ள அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பா சென்னை ரயில் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது ரயில்வே டிஜிபி வன்னிய பெருமாள் அவர்கள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பயணிகளுடைய உடைமைகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த பாம்பு ஸ்குவாட் ஆபீசர்ஸ் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இந்த மூப்பனாய் உதவியுடன் பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்று காலை முதல் வரக்கூடிய ரயில் பணிகளின் உடைமைகள் தீவிரமாக பரிசோதனைக்கப்பட்டு வருகிறது. தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனைத்து பயணிகளும் ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்கள் வளாகத்திலும் பேரிகார்டுகள்லாம் அமைச்சு பலத்த பாதுகாப்புக்கு பிறகே பயணிகள் உள்ள அனுமதிக்கிறாங்க. இந்த பணிக்காக இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மட்டும் சுமார் 150க்கும் மேற்பட்ட இருப்பு பாதை காவலர்கள் காவல் பணியில ஈடுபட்டு வரக்கூடிய சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது. அந்த வகையில இந்த சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறாரு. குறிப்பா இந்த ரயில்வே டிஜிபி வன்னிய பெருமாள் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய உடைமைகள் மட்டும் செக் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய அந்த இருப்பு பாதை காவல் நிலையத்திற்குள்ளே சென்று அங்க இருக்கக்கூடிய குற்ற வழக்குகள் எல்லாம் விசாரித்து அந்த குற்ற வழக்குகள் எல்லாம் உடனடியாக தீர்வு காணணும் அப்படிங்கிறது சம்பந்தமா அந்த காவல் ஆய்வாளர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில தற்பொழுது இந்த பாபர் மசூதி இடிப்பு தினமான என்று இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துல தீவிர பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.